வெல்கம் டு குட் லக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸை வந்து ப்ராப்பராக எப்படி வெட்டி கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் ஒரு 80 பாயிண்டில் ஒரு துணி எடுத்திருக்கேன். எப்போதுமே நம்ம மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், உதிரி பாகம் ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். அப்படி தான் விரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா, ப்ளவுஸில் கீழ் பக்கம் வந்து மடிப்புக்காக, பின்பக்கம் மடிப்பு. இப்போ ப்ளவுஸை எடுத்து நல்லா கரெக்டாக மடிச்சுக்கணும். அந்த தையல் எஜ்ஜிலேருந்து இந்த தையல் எஜ்ஜு வரைக்கும் கரெக்டாக மடிச்சுக்கணும். மடித்து நல்லா நீட்டாக அந்த ப்ளவுஸ் பிட்டில் வச்சு இந்த 2 இன்ச்சை நம்ம வந்து கழிச்சிட்டு மடிக்கணும். ஏன்னா 2 இன்ச்சு நம்ம வந்து மடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் அதை கழித்து மடிக்கணும். கரெக்டாக நேராக வச்சுக்கணும். முன்ன பின்ன ஆக்கிராம வச்சா தான் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது அதே மாதிரி அந்த ப்ளவுஸோட எண்டுலேயும் நம்ம அந்த 2 இன்ச்சை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த கழுத்தோட வளைவு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஆம்கோல் பகுதியில் மார்க் பண்ணுறேன். இப்போது அடுத்து வந்து இந்த கழுத்தோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த 2 இன்ச்சு வந்து மடிப்புக்கு கழுத்தோட இறக்கம், ஷோல்டர், ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் அந்த ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணல இங்கிட்டோ அங்கிட்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா அளவு மாறிடும். கரெக்டாக மார்க் பண்ணணும். இப்போது நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைய தெரியாதவங்க டானாப்பட ஒரு மார்க் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து அப்படியே மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல்லேருந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம். தையலுக்காக நம்ம 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். தையலுக்காக நம்ம மார்க் பண்ணால் தான் அந்த உள்ள தையல் இல்லாமல் நம்ம வெளிப்பாகம் தானே மார்க் பண்ணோம். இப்போ உள்ள தையலுக்காக 2 இன்ச்சு கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி மொத்த அளவையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். பண்ணினதுக்கப்புறம் இந்த கழுத்தளவையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆம்கோலுக்கு வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் வளைவை நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு கரெக்டாக வளைவு போடணும். வரைஞ்சதுக்கப்புறம் கழுத்தோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணலேருந்து லைட்டாக உள்ளே கூடி கொண்டு வந்தால் தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். அப்படியே நம்ம வளைச்சோம்னா யூ ஷேப்பில் கிடைக்கும். நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது ரவுண்ட் ஷேப்பில் வளையணும்னா உள்கூடி வெட்டணும். இந்த 2 இன்ச்சையும் மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிடலாம். பேக் சைடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் நீங்கள் நல்லா அழகாக ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துடும். அடுத்து ஃப்ரண்ட் சைடு இப்போ வந்து இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தையல் வந்து அதை தாண்டி போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த தையலுக்குள்ளே மட்டும்தான் நம்ம தையல் போடணும், மார்க் பண்ணதுக்குள்ளே மட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கை எடுத்துக்கிடுவோம். எப்போயுமே பேக் சைடும் கையும் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும். மடிப்பு நம்ம பக்கம்தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் மடிப்பு வந்து மாறக்கூடாது. அப்படியே 4ஆக மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் அதே மாதிரி எடுத்து அளவு ப்ளவுஸை வந்து போட்டு வெட்டலாம். அளவு ப்ளவுஸில் எடுக்கிற அளவு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இதுக்கு வந்து கைக்கு மடிப்புக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கடைசி எட்ஜ் வரைக்கும் 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு கை மார்க் பண்ணலாம். நீங்கள் இப்படி எடுக்கிறனால பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம வந்து டேப்பில் எடுக்கிறோன்னா ஒவ்வொரு அளவு ப்ளவுஸும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். நமக்கு வந்து ஒன்று சிறுசாக இருக்கும், ஒரு ப்ளவுஸ் பெருசாக இருக்கும். நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது கைக்கு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டர் எட்ஜு தையல்கிட்ட ஒரு மார்க்கும், ஆம்கோல்கிட்ட ஒரு மார்க்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி
ஷோல்டர்கிட்ட அந்த தையல்கிட்ட மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த தையல்கிட்ட மார்க் பண்ணணும். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போது ஒரு அந்த ஷோல்டர்கிட்ட இது பண்ணதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு பெண்டாக ஒரு வளைவு, அப்புறம் உள்ளே வந்து ஒரு குடஞ்சி ஒரு 1/2 இன்ச், ரொம்ப கிடையாது, ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து குடஞ்சி போடணும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த குடையிறது வந்து முன்பக்கம் வரணும். நான் அதை தைக்கையில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்பக்கம் வந்து நம்ம ஏதாவது குடையாமல் இது பண்ணோம்னா ஒரு மாதிரி அந்த ஆம்கோல் கிட்ட வந்து புஷ்ஷுன்னு துணி நிற்கும். இதே குடஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஆர்காட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி தையலுக்கும் இந்த ஆர்காட் வந்து இதுக்கு அங்கிட்டு தையல் போகக்கூடாது. அதே மாதிரி சென்ட்ரு பகுதியை மார்க் பண்ணுறோம். முன்னாடி 4 துணியாக இருக்கு இல்லையா, முன்னாடி 2 துணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த குடஞ்சி வெட்டணும். இந்த குடஞ்சது எப்பயுமே முன்பக்கம் தான் வரணும். பின்பக்கம் குடையாது வரணும். ஏன்னா பின்பக்கம் நம்ம குடஞ்சோம்னா கையை நீட்டி வேலை பார்க்கல தையல் வந்து பின்பக்கம் விட்டுரும். ஸோ இப்போ பேக் சைடு கை இது பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா இது கிராஸ் கட்டிங், நேராக போட்டிங்கன்னா அது நேர் கட்டிங். இவ்வளோ தான். கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அவங்க கொடுத்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங். ஸோ நம்ம கிராஸ் கட்டிங்கே போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கிற போகிறோம். எந்த இதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றி மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடை எடுத்துருவோம். எடுத்தாச்சா? இப்போ இதில் தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். இதில் வந்து ஆம்கோல் கிட்ட வந்து லைட்டாக அதே மாதிரி நம்ம கையில் குடஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்கோல்லையும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து குடஞ்சிக்கிடுவோம். இப்போ ஆம்கோல் கிட்ட குடஞ்சாச்சு. அந்த 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் தான் குடஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் அந்த பட்டன் பட்டி இருக்குல்ல, இது பட்டன் பட்டி, அந்த ஷோல்டர்லேருந்து எந்த அளவு இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. முன் பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக அதோட அளவு ஷோல்டர்லேருந்து அந்த முன் பக்க அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ள கூடி அதுலேயும் லைட்டாக, ஏன்னா ரொம்ப இது பண்ணோம்னா வி ஷேப்பில் ஆயிரும். அந்த வளைவு ஷேப்பு கிடைக்கும்னா லைட்டாக உள்ளேருந்து தெரியாதவங்க இந்த மாதிரி டானா படம் மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச் குறித்து கூட நீங்கள் அந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பட்டன் கொக்கி பக்கம் வந்து கொக்கியோ வளையமோ 4வது கொக்கிக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது ஏன் அப்படி 4வது கொக்கிக்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னா, கழுத்தோட அந்த எண்டுக்கும் கிராஸ் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட்டுக்கும் அடியில் பட்டி ஜாயின் பண்ணுற அந்த இதுக்கும் சேர்த்து நம்ம வைக்கிறனால 4வது கொக்கிக்கிட்ட வச்சோம்னா இதெல்லாம் பிடிக்கல கரெக்டாக வந்து நமக்கு அந்த அளவு கிடச்சிரும். அப்புறம் ஆம்கோல்கிட்ட அந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குல்ல, ஆம்கோல்லேருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் சென்டர் டாட் இருக்குல்ல, அந்த டாட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் ரொம்ப இழுத்துறக்கூடாது, ரொம்பையும் லூஸாக விட்டுறக்கூடாது. அப்படியே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 3 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சில் இருந்து தான் மார்க் பண்ணணும். சென்டரில் மார்க் பண்ணிங்கன்னா கிராஸ் வந்து இதாக போயிடும். கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா தான் கிராஸ் பர்ஃபெக்டாக அமையும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடும் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து பதில் கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட்டி கிராஸ் பீஸ் அதையும் போடுறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி ஆர்க் கட் பண்ணிக்குவோம்.
இப்போ முடிஞ்சு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போ பட்டிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி விரித்தோடனையும் இந்த லிங்க ஷேப் தெரியுதா, இந்த மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் கட் பண்ணது கரெக்டு அப்படின்ற அர்த்தம். பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 80 பாயிண்ட்டு தான் நம்ம துணி எடுத்திருக்கோம். அதுவே வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த லிங்க ஷேப் வந்தாலே நீங்கள் கட் பண்ணது கரெக்டு, பயப்படவே வேண்டாம், கரெக்டாக வந்துடும். இப்போ பட்டிக்கு வந்து உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சும் அகலம் வந்து ஒரு 10-11 இன்ச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ப்ளவுஸில் வந்து நம்ம அளந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே அளவு தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். பட்டி எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை, கூட இருந்தால் தப்பு இல்லை, குறையா இருந்தால் அப்புறம் நம்ம ஒட்டு போட்டுட்ருக்கணும். அதனால் அவ்வளோதான். இது வந்து ஒரு சதுரமாக ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான் பட்டி. இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது அதே மாதிரி 2 வேணும், பட்டிக்கு வந்து 2 பிட்டு வேணும். அதே அளவு வச்சு இன்னொன்னையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து பட்டி வந்து ஸ்டிஃபாக இருந்தால் தான் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொன்று கூட நீங்கள் இன்னொரு ஜாயிண்ட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது வந்து பட்டிக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்டன் பட்டி வந்து அந்த கழுத்து ஷேப் வெட்டணும்ல, அது இந்த துணியே இருக்கும் மிச்சம். பட்டன் பட்டி அப்படியே விரித்து இது கொக்கிக்கு வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச் போதும். வளையத்துக்கு வந்து 2 இன்ச் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.